நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி. 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசி குரு 7 மற்றும் 10ஆம் அதிபதியை ஒரு 11ஆம் இடத்துல மேச ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. வர்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். வர்ற மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதாவது மேச ராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு வந்துடுவார். அப்போ ரிஷபராசிங்கும் போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாக வரும். இப்போ ராசிக்கு 11ல் குரு இருக்கார். இந்த மே மாதம் 1ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். என்னென்னலாம் நடக்கணும்னு நம்ம அந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சு, மிதுனராசினியர்கள் இப்போ தான் அஷ்டம சனி முடிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க. முழுமையாக நல்லா இல்லைனாலும், முழுசாக நீங்கள் நல்லா இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க ஜாதத்தில் நல்ல தசாபுத்தி நடக்காமல் இருக்கிறனால, நல்ல தசாபுத்தி இல்லாமல், நல்ல தசாபுத்திலாம் உங்கள் ஜாதத்தில் நடக்க கிடையாது. ஒரு சில பேருக்கெல்லாம் கெட்ட தசாபுத்தி தான் நடந்துகிட்ருக்கு. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறனால தான் அவங்க பாதிப்பில் இருக்காங்க, இன்னும் பாதிப்பில் இருக்காங்க. இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். விரைய குருன்னு சொல்லுவாங்க. இப்போ 12ஆம் இடத்துல சனி செவ்வாய், சனி ராகு, ராகு செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் வர்றக்கும் குரு வர்றக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து பாருங்கள், குரு ஒரு ஜாதத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா புத்திரக்காரகன் குரு, தனக்காரகன் குரு, செல்வத்துக்கு அதிபதி குரு, பணத்துக்கு அதிபதி குரு, குழந்தைக்கு அதிபதி குரு. ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் தான் அவங்க தங்க நகைகள் அவங்களுக்கு ஒத்து வரும். ஒரு சில பேரில் நகைகள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்களால போட முடியாது, பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஜாதத்தில் குரு கெட்டு போயிருப்பார். இல்லைன்னா அடமானம் வச்சுருவாங்க, இல்லை பேங்க்கில் கொண்டு போய் வச்சுருவாங்க, இல்லைன்னா சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஜாதத்தில் குரு நல்லா இருக்கவங்க தான் உடம்பு ஃபுல்லாக நகைகளை போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், கையில் ஃபுல்லாக மோதிரம் போட்டிருப்பாங்க, காதில் கம்மல் மாட்டியிருப்பாங்க, கழுத்தில் செயின், பிரேஸ்லெட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க ஜாதத்தில் குரு நல்லா இருக்கும், நல்ல பலமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த நகைகள் அவங்க உடம்புல ஒட்டும், இல்லைன்னா ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி தான் 5ஆம் இடம், ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு இதெல்லாம் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியமே இருக்காது. அதே மாதிரி 5ஆம் இடம் நல்லா இருந்து, 5ஆம் அதிபதி நல்லா இருந்து, குரு நல்லா இருந்தால் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்போ அந்த குரு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஏன்னா குழந்தைக்கு அதிபதி குரு, செல்வத்துக்கு அதிபதி குரு, தங்கத்துக்கு அதிபதி குரு தான். எப்படி சுக்கிரன் வந்து வெள்ளிக்கு அதிபதினு சொல்கிறோம், அதே மாதிரி தான் குரு வந்து தங்கத்துக்கு அதிபதி. அப்போ ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கணுங்க. ஏன்னா இயற்கை சுபகிரகம் கெடவே கூடாது. இயற்கை சுபகிரகம் என்ன? குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனிச்ச புதன், இதெல்லாம் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்க முழுமையான நல்ல பலன் அனுபவிக்க முடியும். கூடவே நல்ல தசாபுத்தி நடக்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு எந்த தசாபுத்தி போயிட்டுருக்கு, குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆனால் இப்போ வந்து நம்ம பொது பலனாக பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, இது விரைய குருவாக உங்களுக்கு இருக்கும். பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது. விரைய குருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுப விரயங்களை தான் கொடுப்பாரு தவிர தேவையில்லாத விரயங்கள் கொடுக்கவே மாட்டார். பொதுவாகவே குருக்கு வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7, 9, 11, அதாவது 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு குரு வரும்போது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வர்றார். குரு 12ஆம் இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவார்னா சுப விரயங்களை கொடுப்பார். இத்தனை நாள் எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்க, நடக்கலை. ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்க, வண்டி மாற்றலாம்னு நினச்சிங்க, நடக்கலை. எல்லாம் வண்டியில் ரிப்பேர் வச்சுட்டே இருக்குங்க சார், செலவு வச்சுட்டே இருக்குது. வாகனத்தை மாற்றலாம்னு நினைக்கிறோம், நடக்க மாட்டேங்குது. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை கட்டிகிட்டு இருக்க வீடு வந்து அப்படியே பாதியிலே நின்றுச்சு, மறுபடியும் புதுப்பிக்கலான்னு பார்க்குறோம், எதுவுமே எங்களுக்கு நடக்கலை, கையில் பணம் இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்த குரு என்ன பண்ணுவார்னா, அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் வந்து சிறப்பாக இருக்கும். குருக்கு வந்து 5, 7, 9 3 பார்வை. குரு உங்கள் 5ஆம் பார்வை எங்கே பார்ப்பார்? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை கன்னி ராசி பார்ப்பார். 7ஆம் பார்வை எங்கே பார்ப்பார்? விருச்சிக ராசியை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 9ஆம் பார்வை குரு வந்து மகர ராசி பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாக வரும். இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. உங்களுக்கு நீண்ட காலமாக வருஷ கணக்காக வெளிநாடு போக முடியல, ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்க பயன்படுத்திக்கிங்க, வெளிநாடு போக முடியும். வெளிநாடு போக போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க. சுப விரயங்களாக தான் உங்களுக்கு இருக்கும் தவிர தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. 12 இருக்க குரு என்ன பண்ணுவார்? நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார். 2-3 வருஷம் தூங்க முடியாமல் இருந்தீங்கள்ல, கஷ்டப்பட்டு இருந்தீங்கள்ல, அந்த நிலைமையெல்லாம் மாறும். உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும்.
12ஆம் இடத்துல இருக்க குரு சுபவிரயங்கள் கொடுப்பார். ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாங்க முடியாமல் இருக்கவங்களுக்கு வாகன யோகம் உங்களுக்கு அமையும். வீடு வாங்க முடியாமல் இருக்கவங்களுக்கு வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, எல்லாமே உங்களுக்கு அமையும். கடன் வாங்கியாச்சும் நீங்கள் வாங்கிடுவீங்க, கவலையப்பட வேண்டாம். நல்ல ஒரு குரு பயிற்சிங்க. அதேமாதிரி வெளிநாடு போக முடியலன்னு வருத்தத்தில் இருக்கவங்க, ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நாள் வெளிநாடு போக முடியும். பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருப்பீங்க, வீசா கிடச்சிருக்காது, போராடிட்டே இருந்திருப்பீங்க, நல்லது நடந்திருக்காது. இந்த காலகட்டங்களில் உங்கள் கனவு, வெளிநாட்டு கனவு, வெளியூர் கனவு நிறைவேற போகுது, நல்லது நடக்க போகுது. அதேமாதிரி குரு அந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை, அதாவது 5ஆம் பறவை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும். அம்மா வழி பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாய் வழி சொந்த பந்தங்கள் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து நிம்மதியாக வாழ போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஒற்றுமை ஏற்படும் உங்களுக்கு நிச்சயமாக. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சி மிதுன ராசி நேயர்களுக்கு இழந்ததை கைப்பற்றக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். வீடு இழந்தீங்களா, நிலம் இழந்தீங்களா, வாகனம் இழந்தீங்களா, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, எல்லாமே இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அருமையாக இருக்கும். மன நிம்மதியோட, ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு மன நிம்மதியோடு வாழ போகிறீங்க. இந்த ஞாபக மறதியெல்லாம் உங்களுக்கு இருந்தது பார்த்தீங்களா, இந்த டிப்ரெஷன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தீங்க, அது எல்லாமே உங்களுக்கு விலக போகுது, நிம்மதி கிடைக்க போகுது உங்களுக்கு. ராசிக்கு குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடங்கிறது என்ன? ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானம். உங்களுக்கு விருச்சிக ராசி 7ஆம் பார்வையை பார்ப்பார். நல்ல வேலை, எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்க மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி, அதை சம்பள பாக்கி ஒரு சில பேத்துக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கைக்கு வரும். ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சில பேத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, இந்த சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம், இல்லை வேற இன்னொரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். வேலை விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. உங்களுக்கு மேலதிகாரி உங்களை பாராட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்ல குரு பயிற்சி தான் இது உங்களுக்கு. 12ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. இந்த குரு பார்க்குற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது குரு எங்கே பார்ப்பார்? 9ஆம் பார்வையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடங்கிறது என்ன? திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பிரயாணம், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிப்பீங்க, சம்பாதிப்பீங்க. லாட்ரி மூலமாக ஒரு சில பேத்துக்கு அந்த ஜாக்பாட் அடிக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மூலமாக ஒரு சில பேத்துக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். மூதாதையர்களோட சொத்து உங்களுக்கு கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம், எப்போது நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, இப்போ அந்த பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட எப்போ பணம் கொடுத்துருப்பீங்க, அஷ்டம சனியில் போய் மாட்டி இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் வெளியே கொடுத்த பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அதில் டவுட்டே வேண்டாம், சந்தேகமே கிடையாது. சரிங்களா? நல்ல குரு பயிற்சிங்க. 12ஆம் இடத்துல இருக்க குரு சுப விரயங்களை தான் கொடுப்பாரு. நல்ல விஷயங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்க. கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு 2ஆம் திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நிம்மதியாக வாழ போகிறீங்க. நான் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். 12ஆம் இடத்தை குரு இயக்கிறார். 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நல்லது நடக்கும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. ஏன்னா 2 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா, 2020, 21, 22 மிதுன ராசிக்கு நேயர்கள் படாதபாடு பட்டீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது பண்ணுவார். சுபவிரயங்களை கொடுக்கும். தேவையான விஷயங்கள் தான் கடன் வாங்க போகிறீங்க. சின்ன சின்ன கடனும் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்லதும் உங்களுக்கு நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், கிடக்கூடாது. குரு நல்லா இருந்தால் தான் நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும். நல்ல செல்வாக்கோடு இருக்க முடியும். பணத்தை சம்பாதிக்க முடியும். நகைகளை சேர்த்து வைக்க முடியும். இதெல்லாம் அந்த குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். குரு கெட்டு போயிட்டாருன்னா பணம் அவங்க கையில் தங்காது. ஏன்னா தனக்காரகன் குரு. இப்போ 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி குருவெல்லாம் கெட்டு போயிட்டாருன்னா பாருங்கள், கடைசி வரைக்கும் வறுமையிலேயே அவங்க இருப்பாங்க. வறுமை அவங்கள வாட்டி வதைச்செடுக்கும். ஒரு சில பேரில் பிறந்ததுலேருந்து பணக்காரங்களாக இருப்பாங்க. ஜாதகத்தில் பாருங்கள், 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி குரு நல்லா இருப்பார். ஏன்னா தனக்காரகன் குரு, பணத்துக்கு அதிபதி குரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். குரு நல்ல நிலைமையில் இருக்காரா, இல்லை கெட்டு போயிட்டாரா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன வயசில் இருக்கீங்க,
எதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.